ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2024-25 ஆண்டுக்காக பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 3 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வீடு கிடைக்கும், என்னென்ன தகுதி வேணும், ஸோ எவ்வளோ நமக்கு சப்சிடி தராங்க அப்படின்றத பற்றி முழுசாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2015ஆம் ஆண்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவர்கள், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் உள்ளவர்களுக்கு இலவசமாக ஒரு சப்சிடியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக லோன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் முதல் 12 லட்சம் வரை நீங்கள் கடனுதவி பெற்றுக்கலாம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பொறுத்து அதற்காக சப்சிடி மத்திய அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ யாருக்கெல்லாம் எவ்வளோ வட்டி, எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜி, எம்ஐஜி 2 அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்குவீங்க, அதாவது ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லோன் 6 லட்சம் வரை எலிஜிபிள் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 6.5% வட்டி வழங்கப்படும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா 2,67,000 கவர்மெண்ட் உங்களுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ இன்கம் கேட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோ இன்கம் இருக்குவீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் அவங்களுக்கு ஆண்டு வருமானம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் லோன் வழங்குறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 6.5%. அவங்களுக்கும் சப்சிடி பார்த்தீங்கன்னா 2.67 லட்சம் சப்சிடி வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எம்ஐஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 6 to 12 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் வரைக்கும் கடன் தராங்க. அவங்களுடைய வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 4%. அவங்களுக்கு சப்சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.35% சப்சிடி தராங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐஜி 2 அப்படின்றாங்க. 12 முதல் 18 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. அவங்களுக்கோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3%. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.30 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு மானியம் தராங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் மானியம் தராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் அளவும் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 30, அடுத்து பார்த்தீங்கன்னா 60, 160, 200 ஸ்கொயர் ஃபீட் இந்த அளவுக்கு நீங்கள் வீடு கட்டியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இபி பில் இது போன்ற ஆவணங்கள்லாம் தேவை. ஸோ எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்திலே கூட நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்கக்கூடிய இடத்துலையே கூட நீங்கள் இந்த மாதிரி பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நாங்கள் பயன்பெறணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ தகுதி அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதே போல் ஏற்கனவே நீங்கள் எந்த ஒரு அரசு மானியமும் கூடிய வீடு கட்டியிருக்கக்கூடாது உங்களுடைய பெயரில். அதே போல் 18+ ஏஜ் இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றன. இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அதே பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்கிறவர்களோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடு அலாட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 16 ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். மேலும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் பே ஸ்லிப்பு மற்றும் 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்துக்கான அந்த ரொட்டேஷனான உங்களுடைய அந்த ப்ராஃபிட்டு அல்லது லாஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். மேலும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தோட ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதி இருந்தால், அதாவது இதுக்கு முன்னாடி லோன் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த ஒரு சப்சிடியை பெற்றுக்கலாம். அதாவது குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா 2,30,000 சப்சிடியோ, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2,67,000 சப்சிடியும் பெறலாம். அதே போல் லோனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு லோனை வாங்கிட்டு மிக குறைந்த வட்டியில் நீங்கள் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களுடைய சேலரியை ஃபீட் பண்ணி நீங்கள் எவ்வளோ சப்சிடி வரும் அப்படின்றத நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் நாங்கள் தரோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வேணாலும் நீங்களே கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணி தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேவில் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த PMAOடைய ஸ்கீமோட அஃபிஷியல் வெப்சைட் ஆகும். ஸோ இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.